ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷமாதி விளாக். இன்னைக்கு விளாக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியான நாள்னு சொல்லலாம். ஏன்னா வியாழக்கிழமை இல்லையா, எல்லாருமே வந்து ரொம்ப பிஸியாக இருப்போம். இந்த விளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு மேலே தான் எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா பசங்க ஸ்கூல் போகிறதுனால டிஃபனே வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு மேலே தான் செய்ய ஆரம்பிச்சா 11 மணிக்கு தான் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. எல்லாமே அது ரொட்டீனே வந்து மாறி போயிடுது. அந்த மாதிரி இன்னைக்கு காலையில் டீ போட்டு குடிச்சிட்டு ஒரு 10 மணிக்கு மேலே தான் டிஃபன் செய்யலான்னு வந்திருந்தேன். நேற்று வந்து வல்லாரைக்கீரை வந்து வாங்கி வச்சிருந்தேன். பசங்களுக்கு வந்து நான் அடிக்கடி வந்து வல்லாரைக்கீரையே கொடுக்க மாட்டேன். ஏன்னா வல்லாரைக்கீரை வந்து கொடுத்தா ரொம்ப நல்லது. இருந்தாலுமே வந்து நான் ஃபர்ஸ்ட்ல அந்த வீட்டில் இருக்கிறப்ப ஒரு 7-8 பாக்கெட்டா வாங்கி நிழலே காய வச்சு பொடி பண்ணி அதை தேன்ல வந்து குழைச்சி கொடுப்பேன். இந்த மாதிரி கொடுத்துட்டே இருந்தேன். அது சம்மர்ல கொடுத்தாலும் எப்போ கொடுத்தாலுமே வந்து சளி வந்து ரொம்ப பிடிச்சிக்கிறதுனால வல்லாரைக்கீரையே கொடுக்காத விட்டேன். அதுக்கப்புறம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சரி சாப்பாடுல சேர்த்துக்கலான்ற மாதிரி இன்னைக்கு வந்து தோசை ஊற்றி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தோசையில அரைச்சி ஊற்றி கொடுக்கலான்னு இன்னைக்கு வந்து கீரை கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். வல்லாரைக்கீரை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ரேட்டு ஜாஸ்தியாச்சு. ஒரு கவர் தான், ஒரு கைப்பிடி அல்லனா வந்து ஒரு கைப்பிடி தான் வரும் போல இருக்கு. அது போய் 20 ரூபாய். எனக்கு மனசே கேட்கல. இருந்தாலும் என்ன பண்றது, சரி வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இந்த வல்லாரைக்கீரை தோசைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வல்லாரைக்கீரையை வந்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு வானல்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு மிளகு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இது போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வல்லாரைக்கீரையை வந்து சேர்த்து கொஞ்சமா வதக்கிட்டா அந்த தோசையில அதுக்கப்புறம் அரைச்சிக்கிட்டா தோசை வந்து நல்லா சூப்பரா இருக்கும். நல்லா காரசாரமா. இதுக்கு வந்து தூள் இந்த மாதிரி சிம்பிளா தொட்டுக்கினா மட்டும் போதும். சட்னி வேற எதுவும் தேவையில்ல. விருப்பம் இருந்தா சட்னி வந்து சேர்த்துக்கலாம். வெறும் கீரையை வந்து நம்ம அப்படியே அரைச்சி ஊத்தாம இது வந்து மசாலாலாம் சேர்த்து அரைச்சி வைக்கிறப்ப ஊத்துறப்ப நல்லா டேஸ்ட் வந்து நல்லா இருக்குன்றதால இந்த மாதிரி வந்து வதக்கி வந்து செஞ்சிருந்தேன். இந்த வல்லாரைக்கீரையை மீதி எப்படி செஞ்சாலுமே வந்து கூட்டு செஞ்சு கொடுத்தாலும் அந்த மாதிரி எது செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்கன்றதுனால அந்த இன்னைக்கு வந்து தோசை ஊத்தி கொடுத்துருந்தேன். தோசை ஊத்தின உடனே பாத்தீங்கன்னா மாவுல தோசை ஊத்தி கொடுத்த உடனே காலி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சாப்பிட்டதுன்னு தெரியாது இல்லையா, அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க. மீதி வந்து பாசிப்பருப்பு போட்டு நான் கூட்டு மாதிரி செஞ்சு கொடுப்பேன். அதெல்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க. வாழைப்பூ கூட்டு இதெல்லாம் வந்து சாப்பிடவே மாட்டாங்க. எது எது உடம்புக்கு நல்லதோ அதெல்லாம் வந்து பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துட்டு தோசையும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், வல்லாரைக்கீரையும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். கீரை நல்லா அரைச்ச பிறகு அதுக்கப்புறம் நம்ம எந்த அளவுக்கு மாவு வந்து நம்மளுக்கு தேவைப்படுமோ அந்த மாவுல வந்து நல்லா கலந்து வந்து நம்ம தோசை ஊற்றிக்க வேண்டியதான். நார்மல் எப்படி நம்ம தோசை ஊற்றமோ அதே மாதிரி தான். மொறுன்னு வேணுனாலும் நம்ம பேப்பர் மாதிரி ஊற்றிக்கலாம், கொஞ்சம் மொத்தமா வேணுனாலும் அந்த மாதிரி வந்து சேர்த்துக்கலாம். பொதுவா பசங்க கீரை காய்கறி இதெல்லாம் ஒரு சில பசங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி தோசையா வந்து ஊற்றி கொடுக்கலாம். சப்பாத்திலயுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா காய்கறியும் வந்து சேர்த்துக்கலாம். பீட்ரூட் சப்பாத்தி, கேரட் சப்பாத்தி, அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு சப்பாத்தி, கீரை வந்து பாலக்கீரை சப்பாத்தி, இந்த மாதிரி வந்து நான் நிறைய ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்தப்பெல்லாம் நிறைய வந்து இந்த மாதிரி செஞ்சு வந்து போட்டிருக்கேன். அந்த மாதிரி பசங்களுக்கு சேர்த்து கொடுக்குறப்ப பசங்களுமே வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ஹெல்த்தியாவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அந்த சப்பாத்தியை பாக்குறதுக்குமே நல்லா கலர்ஃபுல்லா, அதுலயே வந்து பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. நான் எப்பவுமே வந்து எப்பயாச்சும் அர்ஜென்ட்னா மட்டும்தான் நான் வந்து பிளைனா வந்து சப்பாத்தி செய்வேன். மற்றபடி பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு சேர்த்துதான் வந்து சப்பாத்தி செய்வேன். இன்னைக்கு தோசைக்கு எதுவும் சட்னியே செய்யல. ஏன்னா தோசையிலேயே வந்து பச்சை மிளகாய், இஞ்சி, மிளகு, ஜீரகம் எல்லாம் போட்டு செஞ்சிருக்கலாம். கொஞ்சம் காரசாரமா இருக்குன்றதால சட்னி எதுவும் செய்யல. தூள் இருக்கு, சென்னாக்குனி தூள், அதுக்கப்புறம் இட்லி தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள். எனக்கு வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அதை வந்து போட்டுட்டேன். பசங்க வந்து 2 தூள்ல ஏதாவது வந்து தொட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி தேங்காய் இல்ல சட்னி அரைக்கிறதுக்கு, அதனால வந்து இப்படியே வந்து சிம்பிளா வந்து செஞ்சுட்டேன். இந்த வெயில் நாள் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து பாத்தீங்கன்னா தோசை ஊத்தவே முடியல. கொஞ்ச நேரம் தோசை ஊத்திட்டு நின்னாலே வேர்த்து கொட்டுது. அதனால கடையில இருக்கிறவங்களாம் தோசை ஊத்துறப்ப 2 தோசைக்கல்ல அந்த பக்கம் இந்த பக்கம் வச்சுட்டு டக்குன்னு தோசையை ஊத்திட்டு வெளியே வந்துருது. அந்த மாதிரிதான் இருக்கு. ஏன்னா அந்த அடுப்பு கிட்ட போய் நின்னாலே வந்து வேர்த்து கொட்டுற மாதிரி இருக்கு. இந்த விழுப்புரத்து சைட்ல வந்து ஒரு 100 டிகிரி தாண்டும் நினைக்கிறேன். இந்த 2 நாளா வந்து ரொம்ப மோசமா இருக்கு. நம்மளுக்கு ஏதாவது சட்னி இல்லைன்னா டக்குன்னு நம்மளுக்கு தோன்ற சட்னி இந்த மிளகாத்தூள் வந்து குழச்சி சாப்பிட்றதா. யாருக்கெல்லாம் வந்து இது பிடிக்குன்னு சொல்லுங்க. கொஞ்சமா குழம்பு மிளகாத்தூள் போட்டு அதுல கொஞ்சம் உப்பு, பூண்டை வந்து கொஞ்சம் நல்லா தட்டி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இது வந்து ஒரு அவசர சட்னின்னு கூட சொல்லலாம். எனக்கு வந்து இன்னைக்கு பசங்க தூள்லாம் தொட்டுக்கிட்டாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி தூள் வந்து தொட்டு சாப்பிடணும் போல இருந்தது. அதனால இன்னைக்கு நான் வந்து இதை வந்து தொட்டு சாப்பிட்டுருந்தேன். இந்த தோசைக்கு இதுக்கும் நல்லாவே இருந்தது. இந்த சின்ன வயசுல அடிக்கடி அம்மாக்கள் எங்க சட்னி எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு டக்குன்னு தோன்றது இதுதான் வந்து அடிக்கடி தொட்டு சாப்பிடுவேன். நான் வந்து செஞ்ச உடனே பசங்களை வந்து யானும் தொட்டுக்கிறோமான்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் வந்து தொட்டுக்கிட்டாங்க. காலையில டிஃபன் எல்லாம் முடிச்ச பிறகு இன்னைக்கு வியாழக்கிழமை இல்லையா, கொஞ்சம் மேட்டு, அந்த கிச்சன் மேடை துடைக்கிற துணி இதெல்லாம் வந்து துவைச்சு போட்டலாம். காலையில துவைச்சு போட்டாதான் மதியத்துக்கு அதுக்கப்புறம் யூஸ் பண்றது கரெக்டா இருக்குன்னு அதெல்லாம் வந்து துவைச்சு போட்டுட்டேன். ஒரு சிலர் வந்து எப்படிக்கா நீங்க இவ்வளவு சுறுசுறுப்பா எல்லா வேலையும் வந்து செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து நான் பதில் சொல்றது என்ன, எனக்கா டயர்டா நெவர் அப்படின்ற மாதிரிதான் சொல்லணும்னு தோணுது. இருந்தாலுமே எனக்குமே அது டயர்டா தான் இருக்கும். நம்ம வீட்டு வேலையை செய்யலன்னா வேற யார் வந்து செய்ய போறாங்க? யாரும் வந்து செய்ய போறது இல்ல. நம்ம தானே செஞ்சாகணும் அப்படின்ற மாதிரிதான் செஞ்சுட்டே இருப்பேன். பசங்க என்ன ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு? பசங்க இப்ப வீட்டுல இருக்கிறதுனால மத்தபடி பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம தான் செஞ்சாகணும்னு சொல்லிட்டு டக்கு செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்ற மாதிரி நான் செய்வேன். இந்த வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்து கிட்டத்தட்ட வீடு கொடுத்தன போறப்ப வாங்கி கொடுத்தது. இன்னும் கவர் வாங்கி போடல. உள்ள இருக்குதுன்னு தான் பேரு. அது மேல வந்து பாத்தீங்கன்னா கவர் போடாதனால அவ்வளோ மண்ணு. அதை வந்து தொடச்சிட்டு துணியை வந்து மிஷின்ல போட்டு இன்னைக்கு கீரை தண்டிக்கிறதா வாங்கியிருந்தேன். அதை வெளியில உட்காந்து கிளீன் பண்ணிட்டு பூண்டு,
அதுக்கப்புறம் பலாக்கொட்டை இருந்தது, அதை வந்து பொரிக்கலான்ற மாதிரி அதெல்லாம் தோல்லாம் உரிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ள போலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் காத்தார வந்து வெளியில வந்து உட்காந்தேன். காத்து அடிக்குதுன்னு தான் பேரு, இருந்தாலுமே கொஞ்சம் காத்து அடிக்கல, கொஞ்சம் அனல் வீசுற மாதிரி தான் இருந்தது. சரி உள்ள போய் எங்க உட்காந்து இது பண்றது, வெளியிலே உட்காந்து கிளீன் பண்ணியிருந்தேன். இந்த தண்டுக்கீரை வந்து பாத்தீங்கன்னா நான் வாங்குறப்ப இளங்கீரையா பார்த்து வாங்காம, இல்ல இருந்த கீரையே இதான் ஒரு கத்தை தான் இருந்தது. சரி கீரை அந்த வாரம் இது சாப்பிடலையே, முருங்கைக்கீரை தான் சாப்பிட்டோம், தண்டுக்கீரை எதுவும் சாப்பிடலேன்னு வாங்கியிருந்தேன். வாங்கி கடையிறப்ப பாத்தீங்கன்னா நல்லா முத்தி போன கீரை பொழுது கடையிறேன் வெறும் நார் மட்டும் தான் வருது, கீரையை காணோம். இந்த மாதிரி இருந்தது. இதுக்கப்புறம் அந்த ஆளுக்கிட்ட கீரையே வாங்கக்கூடாது, வாங்கினாலும் கொஞ்சம் இளங்கீரையா வாங்கணும்னு வந்து நினைச்சுக்கிட்டேன். தண்டுக்கீரையை வந்து புளி போட்டு தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் போட்டு கடையும் இல்லையா, அந்த மாதிரி தான் கடைஞ்சிருந்தேன். பலாக்கொட்டையை வந்து பொரிச்சிட்டு கீரை தாளிக்கிறதுக்கு இந்த தண்டுக்கீரை அரைக்கீரைக்கெல்லாம் வந்து நான் வடகம் போட்டு தாளிச்சு நல்லா வாசனையா இருக்குன்ட்டு வடகம் போட்டு தாளிச்சிருந்தேன். மதியம் சமையல் வேலையும் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பூஜை ஜாமான் கிளீன் பண்றது இந்த வேலைக்கு வந்து போகணும். பசங்க வந்து ஸ்கூல் போயிருந்தாங்கன்னா காலையில வந்து லஞ்ச் பசங்களுக்கு செய்யறோம் பாத்தீங்களா, அப்பயே வந்து செஞ்சு முடிச்சிருவேன். இப்ப வீட்டுல இருக்கிறதுனால எனக்கு இப்ப வந்து 2வது காலை டிஃபன் முடிச்சுட்டு 2வது மதிய சாப்பாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் பூஜை ரூம் கிளீன் பண்றதுக்கே மணி 1 மணிக்கு மேலதான் போயிருப்பேன்னு நினைக்கிறேன். ஐயோ லேட் ஆயிடுச்சு, சீக்கிரமா போய் இப்ப ஸ்டார்ட் பண்ணாதான் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் வீடு எல்லாம் துடைக்கிறதுக்குன்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். சனிக்கிழமை தான் வருஷப்பருப்புக்காக எல்லாமே பூஜை ஜாமான் கிளீன் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் வர வெள்ளிக்கிழமை வந்து வெள்ளி இல்லையா, சித்திரை 1, அதனால வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமி பூஜை செய்யலான்ட்டு அப்படியே செய்யறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதனால பூஜை ஜாமான் கிளீன் பண்ணிடலாம், குத்து விளக்கலான்ட்டு எல்லாமே எடுத்து கிளீன் பண்ணிட்டேன். வெயில்ல கொஞ்ச நேரம் எடுத்து போய் காய வச்சுட்டேன். பூஜை ஜாமான் கிளீன் பண்ணி இன்னைக்கு மாடியிலையும் வந்து பூ பூத்துருந்து, டெய்லி ஒரு பூ வந்து பூத்திட்டே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து வீடு துடைக்க ஆரம்பிச்சேன். வீடு துடைக்கிறப்ப ஃபர்ஸ்ட் வந்து நல்ல தண்ணியில வந்து நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறம் 2வது தண்ணியில வந்து கொஞ்சமா, ரொம்ப உப்பு போட தேவையில்ல, கொஞ்சமா உப்பு போட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு ஜவ்வாது கொஞ்சோண்டு போட்டு வந்து துடைச்சா நல்லா வாசனையா இருக்குன்றதால அந்த மாதிரி வந்து துடைச்சிருந்தேன். நிறைய உப்பு போட்டா அந்த தரை வந்து பாத்தீங்கன்னா பிசு பிசுன்னு ஒட்டி ஒரு மாதிரி ஆயிடும். அதனால சும்மா ஒரு 4 கல் உப்பு இந்த மாதிரி போட்டு வந்து தொடச்சு பாருங்க. நம்ம வீட்டுல வந்து ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருந்தா கண்டிப்பா வந்து போயிடும். இந்த மாதிரி வார வாரம் துடைக்கிறப்ப சேர்த்துப்பா. ஒரு சில டைம் ரொம்ப அவசரத்துல வந்து துடைக்கிறேன்னா சேர்க்காம அப்படியே வந்து தொடச்சிருவேன். கண்டிப்பா 2 வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் இந்த உப்பு மஞ்சத்தூள் ஜவ்வாது போட்டு வந்து துடைப்பேன். வீடெல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு போர்ட்டிக்கெல்லாம் நல்லா கழுவி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் டைம் ஆகுது, ஒரு 5:30 மணி ஆயிடுச்சு. துளசி பூவெல்லாம் பறிச்சு கட்டி வச்சலான்ட்டு ரெடி பண்ணியிருந்தேன். நாளைக்கு மகாலட்சுமி பூஜை இல்லையா. பெருமாள் போட்டோக்கு வந்து துளசியும், முருகர் போட்டோக்கெல்லாம் நான் செவ்வரளி பூ வந்து கட்டி வச்சிடலாம். காலையில வந்து டைம் இருக்காதனால முன்னாடி நாளே இதெல்லாம் ரெடி பண்ணாதான் நாளைக்கு வந்து ஃப்ரீயா வந்து பூஜை பண்ணலான்ட்டு பூஜை ஜாமெல்லாம் பொட்டு வச்சுட்டேன். பூஜை ரூம்ல வந்து மாக்கோலம் போட்டு வச்சிருக்கிறதுனால அது காயில, அதனால வந்து இப்படியே வச்சிருக்கேன். அங்க மகாலட்சுமி போட்டோவும் வந்து நல்லா பன்னீர் ஜவ்வாது இதெல்லாம் போட்டு வந்து தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு அதையும் வந்து ரெடி பண்ணிட்டு வச்சுட்டேன். எப்பவுமே இந்த வியாழக்கிழமை வந்து எனக்கு ரொம்ப பிஸியா வந்து போகும். அந்த அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நேரம் கூட உட்கார முடியாது. ரொம்ப முடியலாம் வந்து கொஞ்ச நேரம் படுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எப்பவுமே வந்து நான் வந்து பிஸியா என்னை வச்சுக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா வந்து நம்ம பிஸியா இருக்கிறப்பதான் எதுவுமே நம்ம நினைக்க தோணாது. இல்லைன்னா நம்ம ஃப்ரீயா படுத்துட்டு இருக்கப்பதான் அவங்க அப்படி சொன்னாங்களே, அவங்க இப்படி சொன்னாங்களே, நம்ம அதை யோசிப்போம் இதை யோசிப்போம், ஏதாவது யோசிச்சு நம்ம வந்து மூளையை போட்டு குழைப்போம். அதனால எப்பவுமே வந்து என்னை நான் பிஸியா தான் வச்சுப்பேன். இல்லைன்னா வந்து நம்ம ஏதாவது போனை வந்து நோண்டி ஏதாவது மீஷோல போய் பார்ப்போம், ஆன்லைன்ல ஏதாவது வாங்கணும் இந்த மாதிரி தோணும். இந்த மாதிரி இருக்கிற அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு எப்பவுமே நம்ம பிஸியா வச்சுக்கிட்டாலே எதுவுமே நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம வீட்டு வேலையை ஆன மாதிரி இருக்கும், நம்மளும் வந்து எதையும் நினைக்காம நம்ம ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால எப்பவுமே ஏதாவது ஒரு வேலைகளை வந்து செஞ்சுட்டே இருப்பேன். எனக்கு ஏதாவது டைம் கிடைச்சதுன்னா டிவி பார்ப்பேன், போன் பார்ப்பேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா வெளியில உட்காந்து இந்த ஊர் கதை, பக்கத்து வீட்டு கதை, அந்த கதையெல்லாம் வந்து நான் பேச மாட்டேன். நம்ம ஏதாவது பேச போய் ஏதாவது பிரச்சனைகள் வரும்ன்றதால அந்த மாதிரி எதுவுமே நான் வந்து பேச மாட்டேன். வீட்டுல இருக்கிற வேலையே நம்மளுக்கு எவ்வளோ தூரம் இருக்கோ அதை வந்து நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டேன். இன்னைக்கு வியாழக்கிழமை இல்லையா, போன வாரம் தான் சாய்பாபாவுக்கு வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தேன். அதனால இவ்வளோ வேலை வந்து செஞ்சதால எனக்கு டயர்டா இருந்ததுனால அபிஷேகம் வந்து நான் அந்த வாரம் செய்யல, போன வாரம் தான் செஞ்சேன்ட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றி சாய்பாபாவுக்கு லக்ஷ்மி குபேருக்கு வந்து பூஜை பண்ணிட்டேன். பாட்டு வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி குபேரர் வந்து பாட்டு போட்டுட்டு கூடவே வந்து பாடிட்டு வந்து பூஜை பண்ணியிருந்தேன். இப்படிதான் வியாழக்கிழமை ரொம்ப பிஸியா வந்து போச்சு. இப்ப டெய்லியுமே வந்து காலையில 11 மணிக்கு வீடியோ வந்து போடுறேன். உங்களுக்கு வந்து 11 மணி வந்து டைம் வந்து கரெக்டா இருக்கான்னு சொல்லுங்க, இல்ல வேற டைம் வந்து உங்களுக்கு செட் ஆகுதான்ட்டு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அந்த டைமுக்கு வீடியோ போட பாக்குறேன். இதோட அந்த vlog முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்பதான் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.